Hi, welcome to P Delights. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெளிய நின்னுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இப்போ என்ன குக்கிங் வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து இட்லி சாப்பிடுவோம்ல அது வந்து மீந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், சில பேருங்க உப்புமா பண்ணுவாங்க, இல்லைன்னா சில பேருங்க வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மீந்து இட்லியை நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து மம்மியோட ரெசிபி. ஸோ மம்மி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இது நான் பண்ணிடலாம். இது பேர் வந்து அம்மா எதுவும் வைக்கல, ஸோ நானே இட்லி மஞ்சூரியன்னு வச்சுட்டேன். இப்போ பொருட்கள் பார்க்கலாமா, வாங்க. இது வந்து இட்லி வறுத்து வச்சிடணும் எண்ணெயில், நல்லா கறக்கு முறுக்குன்னு இருக்கு. இட்லி ஸோ இது சில பேர் நம்ப மாட்டாங்க இது இட்லின்னு. இது வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண 4 பல்லு பூண்டு, அப்புறம் டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் சில்லி. ஸோ இதை அப்புறம் டொமேட்டோ சாஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சிடுமா தாயி. ஸோ இப்போ வந்து எண்ணெய் இருக்கு பாருங்க, எண்ணெயும் தேவைதான். ஸோ எண்ணெய் வந்து போட்டு நல்லா இது சூடாகட்டும். நெக்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். எப்படி தண்ணியா அது கொதிக்கும். ஆனியன், டொமேட்டோ குட்டி குட்டியா இருக்கணும், பச்சை மிளகாய் பூண்டு இவ்வளோண்டா இருக்கணும். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். போடு. அவ்வளோதானே, டொமேட்டோ வெங்காயம் எல்லாம் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம். இரு ஃபர்ஸ்ட் அது வதக்கு. வதக்கு. நாங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு காரம் போதும், நாங்கள் மட்டும் தான் சாப்பிட போகிறோம். பாத்துமா, வெளியில தள்ளிட போற. ஒரு வாட்டி அது மினியேச்சர் குக்கிங்ல கீழ விழுந்துச்சு, அதே ஃபர்ஸ்ட் பாட்ல போட்டுருக்கேன். பாட்ல இல்ல, முதல்ல ஒரே ஒரு வீடியோ தான் வெஜ் பிரியாணி பண்ணிருந்தோம் நாங்க, அது செம்மையா வந்துச்சு. வதக்கிட்டியா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். இந்த சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதான் டர்மரிக் பவுடர். ஹல்தி தாங்க நானே பண்ண. சைடுல இருக்கிறதுலாம் எடு. ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ்.
இதான் மெயின். இது போட்டக்க படபடான்னு இருக்கும். நான் சொன்னா ஓ படபடான்னு பண்ணு. ஐயோ ஸ்லோவா பண்ணு. அப்படியே வந்துடும்னா எங்க வந்துடும். ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வறுத்து வச்ச இட்லி போட்டுக்கலாம். இது இட்லி மாதிரியே தெரியாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை ஃபேமிலி கிட்ட போயிட்டு இதுனா கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அவங்களால கெஸ்ஸே பண்ண முடியாது. நான் பண்ணியிருக்கேன், அதனால தான். இன்னும் 5 minutes ஆயிடும். நிறைய பேர் செஞ்சிருக்காங்க ஹோட்டல்லாம். ஆனா நிறைய பேர் செஞ்சிருக்காங்க ஹோட்டல்லாம். ஆனா ஹோட்டல்ல சாப்பிடுவோம். நம்ம கை உள்ளவை தருதுல்ல. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes. ஆமாம், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வெறும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணாங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா கமெண்ட் பண்ணுங்கள். ஆயிடுச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நீங்க பாருங்க, அப்படியே விட்டாக்க எவ்வளோ கொதிக்குது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர். கலர்ஃபுல்லாக இருக்கு. கொத்தமல்லி நான் சாப்பிடுவேன். இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். லாஸ்ட்டாக ஒரு கலர் கலக்கிட்டு இறக்கிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் போகும். ஸோ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் தரலாம், இல்லை மீந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிளேட்ஸ் வச்சுருக்கோம். இந்த பிளேட்டில் வந்து நம்ம போட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சூடாக இருக்குது. வாவ், இது நல்ல ஒரு
க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பியான ஒரு டிஷ். பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது, சூடாக இருக்குது, அதே ஆவி பறக்க பறக்க இருக்குது. டேஸ்ட் பண்ணலாம். ஸோ பிரியா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? ஸோ இது வந்து நம்ம நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோம்னா, இல்லைன்னா ஆறி போச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்களே, எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக அண்ட் எம்மி டேஸ்டி கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டாடா, குட் பாய்.